பொதுக்குழுவில் பேசிய திரு விஜய் அவர்கள், திரு ஆதவ அர்ஜுனா, திரு புஷி ஆனந்த் இவங்களுடைய பேச்செல்லாம் ஒரு பேசப்பட பொருளா மாறி இருக்கு. அதுல குறிப்பாக திரு ஆதவ அர்ஜுனா பேசுனது வந்து எப்படி மதிமுகவை வந்து திமுக கூட்டுல வச்சு அழிச்சாங்களோ அந்த மாதிரி விசிகாவை வந்து அழிக்க பாக்குறாங்க. விடுதலை சிறுத்தைகளை அழிப்பதற்கு இதுவரையிலும் இந்த பூமியில் யாரும் பிறக்கவில்லை. எங்கள் தலைவரே வந்து புரட்சியாளர் அம்பேத்கரின் மறு உருவம். நெருப்பை வந்து யாரும் பொட்டலம் போட முடியுமா? முடியாது. இமயமலை யாரும் இடிக்க முடியுமா? முடியாது. கடலை யாரும் எடுத்து ஒரு கோப்பைக்குள்ள அடக்க முடியுமா? முடியாது. அதுதான் எழுச்சி தமிழர், அதுதான் விடுதலை சிறுத்தைகள். திரு ஆதவ அர்ஜுனா சொல்றாரு இல்லையா, ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடுதானே சொல்றாரு. ஒரு அக்ஷிகாவை அழிக்கிறாங்களே, தலைவருடைய உழைப்பை அழிக்கிறாங்களே. பைத்தியக்கார பையன், உண்மையிலே பைத்தியக்கார பையங்க. அவர் பேசுனதுல ஒரு துளி கூட நீங்க உண்மையில நினைக்கிறீங்களா? எல்லாமே பொய்யதான் பேசியிருக்காரு. எங்கள் தலைவரே நேரடியாக பிப்ரவரி 4 அந்த ஊர்ல போய் நானும் போயிருக்கேன் மை டியர் ஃப்ரெண்ட். அங்க போய் அங்க இருக்கிற மக்களை எல்லாம் சந்திச்சு அங்க ஒரு மீட்டிங் போட்டுட்டு அவங்களுக்கான நலத்திட்டங்கள் எல்லாம் வழங்கிட்டு அவங்க வீட்டிலேயே உட்கார்ந்து இன்னைக்கு போய் சிறைச்சாலையில வந்து நீ குற்றவாளின்னு அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க ராஜா, அவங்க வீட்டிலேயே உட்கார்ந்து சாப்பிடுறாரு, நாங்கள் சேர்ந்து சாப்பிடுறோம். இதெல்லாம் தெரியாம இருந்தா நீ நண்பன் தான் எனக்கு. ஆனா நேரடியா சொல்லி நீ பைத்தியக்காரனா இல்லையா?